அன்பு சொந்தங்களுக்கு நாளடியார் வணக்கம். நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் பொறுப்பாளில் அரசியலில் 18வது அதிகாரமான நல்லினம் சேர்தல் மிக அழகாக தெளிவாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். முந்தைய பாடலில் துன்பம் தரக்கூடிய பிறப்பின் இயல்பறிந்து பற்று நீங்கி ஒழுகக்கூடிய நாணியரான நல்லினத்தாரோடு சார்ந்து ஒழுகுதல் வேண்டும் என்பதை பற்றி பார்த்தாயிற்று. அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் சமண முனிவர்கள் எதை கூறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம். எல்லை கடந்து நம் ஆராய்ந்து பார்த்தால் பிறப்பு துன்பம் தரக்கூடிய ஒன்றுதான். எவரும் அதனை வெறுக்க மாட்டார்கள். நல்ல பண்புடையவற்றை செய்ய வேண்டும் என்கின்ற நல்லுள்ளம் கொண்ட பெரியோர்களிடம் நட்பு கொண்டு அவர்களிடம் இருந்து பிரியாமல் எப்பொழுதும் சேர்ந்திருக்க வேண்டுமாம். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் பிறப்பும் இன்னதென்று எவரும் வெறுக்கவே மாட்டார்களாம். பெரியோர்களிடம் நட்பு கொண்டால் அந்த பிறப்பு பயனுடையதாக இருக்கும் என்பதுதான் இந்த பாடல். இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் 174. இறப்ப நினையுங்கால் இன்னாதெனினும் பிறப்பினை யாரும் முனியார் பிறப்பினுள் பண்பாற்றும் நெஞ்சத்தவர்களோடு எஞ்ஞான்றும் நண்பாற்றி நட்கப் பெறின். பிறவி துன்பம் தருவதாய் இருப்பினும் பெரியவர்களோடு நேயம் கொண்டிருக்க எவரும் அதனை வெறுக்க மாட்டார்கள் என்பதே இதன் பொருளாகும். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.